Taste the Daily. திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே டாஸ்மாக் மதுபாட்டிலில் தவளை இறந்து கிடந்தது தெரியாமல் குடித்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னக்கரையை சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் சிறுகாம்பூர் டாஸ்மாக் கடையில் மது வாங்கி குடித்துள்ளார். அப்போது அதில் தவளை ஒன்று இறந்து கிடந்தது. இதுகுறித்து அவர் டாஸ்மாக் கடையில் முறையிட்டதால் ஆத்திரமடைந்த கடை ஊழியர்கள் அவரை ஆபாசமாக திட்டி மதுபாட்டிலை பிடுங்கி கீழே வீசி உடைத்தனர். இந்நிலையில் கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட வேல்முருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி ஆட்சியில் மதுவில் பாம்பு இறந்து கிடந்தாலும் ஆச்சரியமில்லை என விமர்சிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாயி ஒருவர் பாலை தரையில் ஊற்ற முயற்சித்தது பரபரப்பானது. சோளிங்கரை அடுத்த ஆயில்மேடு பகுதியை சேர்ந்த விவசாயி சுற்றியுள்ள கிராமத்தினரிடம் கொள்முதல் செய்த பாலை வழக்கம் போல் கொடைக்கானல் பால் பண்ணை அதிகாரியிடம் கொடுக்க முற்பட்ட போது அவர் வாங்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி பால் கேன்களுடன் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து கொள்முதல் செய்த பாலை அதிகாரிகள் தன்னிடம் வாங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். அப்போது விவசாயி பழனி திடீரென பாலை தரையில் ஊற்ற முயற்சித்ததால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் பெருமாள் கோயிலில் வரதர் ஊர்வலத்தில் வடகலை தென்கலை பிரிவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் பெருமாள் ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் அன்று பழைய சீவரத்தில் நடைபெறும் பாரிவேட்டை திருவிழாவில் பங்கேற்பார். அப்போது வடகலை தென்கலை என இரு பிரிவினரும் இறைவனை துதிப்பது வழக்கம். இதில் யார் முதலில் பாடுவது என்பது தொடர்பான பல ஆண்டுகளான பிரச்சினை உள்ளது. இந்நிலையில் தற்போது மீண்டும் வடகலை தென்கலை பிரிவினரிடையே யார் முதலில் பாடுவது என ஏற்பட்ட மோதல் 4 மணி நேரம் நீடித்ததால் பக்தர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டது.